ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். பேங்க் எக்ஸாம் பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க. அதில் நிறைய பேர் பேங்க் எக்ஸாம்னாலே ரொம்ப கஷ்டம், ஃபுல்லாக மேக்ஸ் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அப்படிலாம் இல்லைங்க. பேங்க் எக்ஸாம்னா என்ன, அதனோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு தெரியாமல் அதுக்குள்ளேயே வராமல் வெளியில் இருந்து பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக கஷ்டமாக தான் தெரியும். பட் நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலையாக பட வேணாம். உங்கள்கிட்ட என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே என்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே தமிழ் மீடியம் தான். தமிழ் மீடியம் படித்தாலே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும் இல்லை உங்களுக்கு? பேங்க் எக்ஸாமில் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் வரும், தமிழ் படித்தவங்களால எப்படி இதெல்லாம் பாஸ் பண்ண முடியும்? நம்ம ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளை என்கரேஜ் பண்ண வராங்களோ இல்லையோ டிஸ்கரேஜ் பண்ண ஒரு கூட்டமே கண்டிப்பாக வரும். நானுமே இதெல்லாம் உண்மையே நினச்சிட்டு இருந்திருக்கேன். பட் நான் காலேஜ் முடிச்சுட்டு பேங்க் எக்ஸாம் கோச்சிங் சென்டர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் எனக்கு தெரிய வந்தது. இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதாவது கொஸ்டினை படித்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். கிளர்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் பேசிக்கான இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். நீங்கள் அட்வான்ஸாக கற்றுக்கணும்னு நினச்சாலும் கற்றுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ரொம்ப தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் எல்லாம் இல்லை. அதே போல் பிஓ எஸ்ஓ எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்குது. அதனால் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாகணும். ஏன்னா இன்டர்வியூவில் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்கிறது கொஞ்சம் நல்லது. பட் இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. நான் எதுக்காக சொல்கிறேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நீங்கள் இங்கிலீஷில் சரி என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, என்னால் அதை புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவலையே இல்லை. ஏன்னா தமிழ்லையுமே இப்போல்லாம் வருது. ஐபிபிஎஸ்சில் எக்ஸாம் ஃபுல்லாக தமிழ்லேயும் வரும். நீங்கள் இங்கிலீஷு சிலது இங்கிலீஷில் புரியும், சிலது தமிழில் புரியும். தமிழில் படித்து உங்களுக்கு இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே நிறைய பேரால் கோச்சிங் சென்டர் போக முடியாது. வீட்டில் ப்ராப்ளமாக இருக்கலாம், மணி கஷ்டமாக இருக்கலாம். அதுக்காகவே தான் உங்களுக்கு இந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் கோச்சிங் சென்டர் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது ஒரு 1 வீக்காக போயிட்டுருக்கேன். அங்கே எனக்கு என்னெல்லாம் சொல்லித்தராங்களோ அதை அப்படியே வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதனால் நிறைய பேருக்கு கோச்சிங் சென்டர் போகலையே, நம்மளால் பாஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற திங்ஸ் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். நான் டெய்லியும் உங்களுக்காகவே ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு என்னெல்லாம் அங்கே சொல்லித்தராங்களோ டாபிக் வைஸ் எல்லாமே கிளியராக உங்களுக்கு புரிகிற மாரி நான் போடுறேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, 35 தடவை எழுதி பாஸ் அதுக்கப்புறம் ஆனவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி 9 மணி நேரமும் உட்காந்து படித்து பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. வெறும் 2 மணி நேரம் படித்து பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. இது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதத்தில் மட்டும்தான் இருக்குது. சிலரால் சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், சிலரால் கொஞ்சம் லேட் ஆகும் புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி டைமிங்கை கரெக்டாக கீப் அப் பண்ணி படித்தோம்னா கண்டிப்பாக நம்மளாலையுமே பாஸ் பண்ண முடியும். இங்கிலீஷ் தெரியலனும் கஷ்டப்பட வேணாம். இல்லை பேங்க் எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணணும், ஆனால் என்னால் கோச்சிங் சென்டர் போக முடியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்காகவே தான் இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லியும் நான் போடுற வீடியோவை பார்த்து நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டெய்லியும் நான் வீக்லி டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டும் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த டைமிங் கரெக்டாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாரி லைவில் நான் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மாதிரி நடந்துக்கிறேன், அவ்வளோதான். நான் சொன்னேன் இல்லையா, நான் கிளாஸ் போயிருக்கேன்னு. அங்கே கோச்சிங் சென்டர் போன இடத்துல கொடுத்த புக்ஸ் தான் இது எல்லாமே. இதில் தனித்தனியாக மொத்தமாக என்னெல்லாம் எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகியிருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் கம்ப்யூட்டர் நாலேஜ் புக்ஸ் இருக்குது, ப்ராக்டிஸ் மாடல் பேப்பர்ஸ் இருக்குது, குவான்டிட்டி, ரீசனிங், இங்கிலீஷ்க்குன்னு நிறைய எல்லா புக்ஸுமே இருக்குது. இதில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். எனக்கு அங்கே சார் என்னெல்லாம் சொல்லித்தராங்களோ அதை உங்களுக்கு அப்படியே ஒன்றுமே மிஸ் பண்ணாமல் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் போடுற வீடியோவில் எல்லாமே நான் கரெக்டாக சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு வைக்க போகிறேன்னு சொன்னதும் இந்த ப்ராக்டிஸ் மாடல் பேப்பர் இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் நான் டெய்லியும் ரீசனிங், குவான்டிட்டி எதுலெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரணும் அதிலிருந்து அந்த 1 வீக்கில் டெஸ்ட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களால் முடியாதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். நான் இருக்கவங்க கூட உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ என்கிட்ட நீங்கள் கேட்கலாம், தயங்காமல் கேட்கலாம். கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுவேன். சரி, ஓகே. இப்போ பேங்க் எக்ஸாம் பற்றி இவ்வளோ பேசியாச்சு. இப்போ பேங்க் எக்ஸாமில் இருக்கிற
பேட்டர்ன் பற்றி பார்ப்போம். இப்போ எஸ்பிஐ, ஐபிபிஎஸ்னு இருக்கு இல்லையா, அதில் எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கும், எதுலேருந்து எல்லாம் கொஸ்டின் வரும், எப்படியெல்லாம் வரும்ன்ற மாதிரி. அதுக்கு ஃபுல் வீடியோவும் தான் இந்த வீடியோ. இப்போ நான் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வரப்போகுது, எப்படியெல்லாம் கேட்பாங்க, எவ்வளோ நேரம் எக்ஸாம்ஸ் இருக்கும், இது எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எஸ்பிஐயில் அதாவது எஸ்பிஐ பேங்க் எக்ஸாமில் என்னென்ன எப்படியெல்லாம் கேட்பாங்கன்றதை பார்ப்போம், பேட்டர்ன் பார்ப்போம். ஓகேவா, பார்த்துக்குங்க. எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் பார்த்துக்குங்க. ஸ்டார்டிங் வந்து 20 வயசு. ஓகேவா, 28 வயசு, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் வந்து ஸ்டார்டிங் 20 வயசும் 28 வயசு வந்து லிமிட். ஓகேவா, கிளர்க்குக்கு தான் நான் சொன்னது. ஓகேவா, ஓபிசிக்கு அதேமாரி 20லேருந்து 31, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 20லேருந்து 33 ஏஜ் வரைக்கும் இருக்குது. பிஓக்கு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30 இயர்ஸ். ஓகேவா, அதேமாரி ஓபிசிக்கு வந்து 21 to 33, எஸ்சி எஸ்டிக்கு 21 to 35. இப்போ என்னெல்லாம் வரும், எப்படியெல்லாம் கேட்பாங்கன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ ஓவரால் த எக்ஸாம் கண்டக்டட் வந்து 100 மார்க் தான். இதில் வந்து மைனஸ் மார்க் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. 0.25 மார்க் வந்து மைனஸ் மார்க்கு. நம்ம பார்த்துக்கிறது வந்து கிளர்க்கோடைய பேட்டர்ன் தான். ஓகேவா, இதில் வந்து ரீசனிங் அபிலிட்டி வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்திங்கன்னா 35, மார்க் வந்து 35, டியூரேஷன் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் தான். அதே போல் குவான்டிட்டி ஆப்டிடியூட்ஸ் பார்த்தா 35 கொஸ்டின், மார்க்கு 35, 20 மினிட்ஸ் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின் 30 மார்க் தான், 20 மினிட்ஸ். டோட்டலாக 100 கொஸ்டின் 100 மார்க்கு 1 hour. ஓகேவா, இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது வந்து ப்ரிலிம்ஸ். ஓகேவா, இப்போ மெயின்ஸ், அதாவது எஸ்பிஐ கிளர்க்கில் மெயின் எக்ஸாம் பேட்டர்ன் பார்ப்போம். இதில் வந்து அதே மாதிரி எஸ்பிஐ கிளர்க்கில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து அதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மெயின்ஸ்க்கு போவீங்க. மெயின்ஸ்க்கு வந்து உங்களை கூப்பிடுவாங்க. அது நீங்கள் மெயின்ஸ்க்கு போயிட்டு அங்கே எடுக்கிற மார்க்கை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் அபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் வரும். இதில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 50, மார்க்கு 60, டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸு. அதே போல் குவான்டிட்டி ஆப்டிடியூட் வருது, 50 கொஸ்டின் 50 மார்க்கு 45 மினிட்ஸு. ஜென்ரல் அண்ட் ஃபினான்சியல் அவேர்னஸ் வருது, அதுவுமே பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின் 50 மார்க்கு 35 மினிட்ஸு. இங்கிலீஷ் லாங்குவேஜும் வருது, 40 கொஸ்டின் 40 மார்க்கு 35 டியூரேஷன் தான். டோட்டல் பார்த்திங்கன்னா 190 கொஸ்டின்ஸ் இருக்கும், மார்க் பார்த்திங்கன்னா 200. அதே போல் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிஓடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் இது ஃபுல்லாக. அண்ட் தென் இது வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எஸ்ஓ எக்ஸாமோட பேட்டர்ன் வந்து இது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த புக்ஸில் இருக்கிற சிலபஸ் அண்ட் பேட்டர்னை வந்து ஓப்பன் பண்ணி காட்டக்கூடாது. நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணி விடுறேன். சாரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம வந்து கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ வரும், டெய்லியும் எனக்கு சொல்லி தரது. நான் கண்டிப்பாக இதில் டெய்லியும் வீடியோ போட போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.